நாங்க நெறைய பேர்ட்ட அத கேட்டுருக்கோம். பிகாஸ் இது வந்து இந்த நெப்போட்டிசம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இப்ப நெறைய பேர் கிரிட்டிசிசம் பண்ணுவாங்கல்ல. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீ என்ன சொல்லுவ? அவங்களுக்குள்ள வந்து நெப்போட்டிசம் தான். நான் நெப்போட்டிசம் கிட் தான். நான் இல்லன்னு சொல்லல. பட் ஆனா, நார்மலா ஒருத்தவங்க இந்த இந்த பாதைக்கு வரணும்னா 5000, 10,000 பேர கடந்து வரணும். பட் ஆனா நெப்போட்டிசம் கிட்ட எங்களுக்கு இருக்கனால ஒரு 3000 பேருக்குள்ள நாங்க அப்படியே டிக்கெட்ட வாங்கி போயிடுவோம். ஆனா 2 பேருமே ஒரே பாதையில தான் போறோம். திறமை இருந்தா மட்டும் தான் எந்த துறையிலுமே இருக்க முடியும். அது நெப்போட்டிசம் கிட்டா இருக்கணும். ஏன்னா எங்களுக்குள்ள பெரிய டிராபேக் என்னன்னா, எங்க அப்பாக்கள் எல்லாம் ஒரு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டாங்க. அந்த பெஞ்ச் மார்க்க தாண்டி தான் மக்கள் எங்கள எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அந்த லெவலுக்காக நாங்க ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ திறமை இருந்தா எங்க அப்பாவ தாண்டி குட்டி 16 அடியா பாயுவோம். இல்லன்னா இந்த ஃபீல்ட்ல சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ இதுதான் உங்களுக்கான பதில். அதுக்கு நெப்போட்டிசம் கிட்டயே முத்திர குத்திக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. இப்போ எனக்கு ஒரு சின்ன குட்டி திறமை இருக்கனால நான் பாண்டியம்மன் சஸ்டெயின் ஆகுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு திறமை இருக்கனால எல்லாமே சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கோம். ஸோ இங்க டேலண்ட் தான் மேட்டர். நெப்போட்டிசம் கிட்ன்றது செகண்ட் தான்.